நம்முடைய சக்திக்கு மீறி கடவுள் எப்போதுமே நமக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் என்பார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மனிதர்களால் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக தான் இருக்கிறது. இதுதான் கலியுகம் போல. இந்த கலியுகத்தில் பைரவரது பாதங்களை இறுக பற்றி கொள்ளுங்கள். காலத்தால் கொடுக்கப்படக்கூடிய தாங்க முடியாத கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லும். அதிலும் இன்று காலபைரவருக்கு மிகவும் உகந்த சக்தி வாய்ந்த தேய்பிறை அஷ்டமி திதி ஆகும். சனிக்கிழமை அன்று இந்த திதி வந்திருப்பது இரட்டிப்பு சிறப்பு. இந்த அஷ்டமி திதியை சனி மகா அஷ்டமி திதி என்று சொல்லுவார்கள். சனி பகவானுக்கு குருவாக இருப்பவர் காலபைரவர். ஆகவே சனி தோஷம் உள்ளவர்கள், 7.5 சனி நடப்பவர்கள் எல்லாம் இன்றைய தினம் கட்டாயமாக காலபைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், கேது திசை நடப்பவர்கள், கேது புத்தி நடப்பவர்கள் எல்லாம் இன்றைய தினம் காலபைரவரை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் மட்டும்தான் இன்று காலபைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. எல்லாருமே இன்றைய தினம் காலபைரவரை வழிபாடு செய்யலாம். கண்கலங்க வைக்கும் கஷ்டம் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். எதிரி தொல்லை நீங்கும். கண் திஷ்டி விலகும். எல்லா நன்மைகளும் உங்களை வந்தடையும். இன்றைய தினம் காலபைரவரை எப்படி வழிபாடு செய்யலாம், அதிலும் குறிப்பாக இந்த கடன் தொல்லையில் இருந்து வெளிவர வேண்டும் என்றால் காலபைரவரை இன்றைய தினம் எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள். காலபைரவரை மனதார நினைத்து ஒரு வெற்றிலையில் 7 மிளகு வைக்க வேண்டும். ஒவ்வொரு மிளகாக வெற்றிலையில் வைக்கும் போதும் ஓம் கால பைரவரே துணை என்று சொல்ல வேண்டும். 7 முறை மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மிளகு வைக்கும் பொழுதும் ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொல்லுங்கள். அப்பொழுது மொத்தம் 7 மிளகு 7 முறை மந்திரத்தை சொல்லியிருப்பீர்கள். பிறகு அந்த வெற்றிலையில் வைத்திருக்கும் மிளகை சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டி உள்ளங்கையில் வைத்து கொண்டு பைரவரிடம் உங்களுடைய பிரார்த்தனைகளை வையுங்கள். ஒரே ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும். பிறகு அந்த வெற்றிலை மூட்டையை பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்து விடுங்கள். வழக்கம் போல ஒரு கற்பூர ஆரத்தை காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். வீட்டில் இருந்தபடியே இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்யலாம். 2 நாட்களுக்கு ஒரு முறை வாடிய வெற்றிலையில் இருந்து மிளகை எடுத்து புது வெற்றிலையில் வைத்து சுருட்டி நூல் போட்டு கட்டி பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள். அடுத்த தேய்பிறை அஷ்டமி திதி வருவதற்குள் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தீர்களோ அதை அந்த காலபைரவர் தீர்த்து வைப்பார். கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் 21 எண்ணிக்கையில் ஏலக்காயை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஏலக்காயில் எந்தவித வெடிப்பும் இருக்கக்கூடாது. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காயாக பார்த்துதான் எடுக்க வேண்டும். இந்த ஏலக்காயை சிவப்பு நிற நூலில் மாலையாக கோர்த்து கொள்ளுங்கள். பிறகு அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரின் சன்னதிக்கு சென்று அங்கு காலபைரவருக்கு சாற்ற சொல்லி தர வேண்டும். இதோடு காலபைரவருக்கு சிவப்பு நிற மலர்களையும் வாங்கி தருங்கள். காலபைரவருக்கு அபிஷேகத்திற்காக வாசனை மிகுந்த புனுகு, ஜவ்வாது, பன்னீர் போன்றவற்றை வாங்கி தந்து காலபைரவரின் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அவரை முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ண ஆகாசனாய பைரவாய நம என்னும் மந்திரத்தை 108 முறை அங்கேயே அமர்ந்து பைரவரை பார்த்தவாறு கூற வேண்டும். இப்படி பைரவருக்கு உகந்த அஷ்டமி திதி அன்று காலபைரவரை வழிபாடு செய்ய நாம் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்கி வெற்றிகளை தருவதோடு பணவரவையும் உண்டாக்கி தருவார். கடன் தொல்லை நீங்க வேண்டும், எதிரி தொல்லை நீங்க வேண்டும், ஏவல் பில்லி சூனியம் விலக வேண்டும் என்று என்ன பிரார்த்தனை வைக்க வேண்டும் என்றாலும் இந்த 2 வழிபாட்டில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கடைபிடிக்கலாம். சனிக்கிழமையோடு வந்திருப்பதால் இந்த நாளுக்கு அதிக அற்புதம் வாய்ந்த பலன் இருக்கிறது. இன்று நள்ளிரவு 1:21 மணி வரை அஷ்டமி திதி இருக்கிறது. ஆகவே இன்று இரவு 11 மணிக்கு முன்பு எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம், தவறு கிடையாது. முழு மனதோடு காலபைரவரை இந்த அஷ்டமி தினத்தன்று வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் செய்யும் தொழிலில் வெற்றிகள் உண்டாவதோடு பணவரவும் அதிகரிக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.